கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பை பாருங்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் நம் எல்லாருக்காகவும் அவருடைய அன்பு என்பது தன் உயிரையே கொடுத்ததுங்க. ஒருவரிடம் அன்பை கொடுக்கணும்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான அன்பை கொடுக்க வேண்டும். அதுதாங்க அன்பு. அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. எனக்கு அன்பானவர்களே, அன்புக்கு விலையே இல்லைங்க. அன்பு என்பது ஒரு பாசத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், அரவணைப்பை கொடுக்கும், உண்மையான அன்பை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 37லேருந்து 40 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நற்செய்தியில் இயேசு கூறிய வார்த்தையில் ஒன்றாவது, முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்வாயாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இது தேவன் மீது முழுமையான அன்பு செலுத்துவதை குறிக்கிறது. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் காரியத்தை என்ன செய்வான், அவரிடத்துல முத்தம் கொடுக்கிறான். இயேசுனிடத்தில் அன்பினால் முத்தம் கொடுக்கிறான் என்று சீசர்கள் பலர் நினைப்பார்கள். ஆனால் முத்தத்தினால் இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று இயேசுக்கு நல்லா தெரியும். இயேசு சொல்லுகிறார், சிநேகிதனை முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறாயோ என்று கேட்பார். இப்படி தான் நிறைய பேர் ஒரு கஷ்டம் வந்தால், வியாதி வந்தால் ஆண்டவரை தூசித்து அவரை விட்டு விலகி பின்மாற்றத்துக்கு போய்விடுகிறார்கள். உண்மையான அன்பை தேவனிடம் வைப்பதில்லை. உண்மையான அன்பை வைத்தால் தேவன் நம்மளை சோதிப்பாரா, நமக்கு வியாதி கொடுப்பாரா என்பதை குறித்து யோசிக்க தோணும். நமக்கு ஒரு பாடு வருதுன்னா இது எதனால் வருது, நாம் எதாவது செய்துமா அப்படின்றத நாம் யோசித்து பார்க்கணும். தெரியுங்களா? தன் சுய இச்சையிலே சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான் இருக்கு. அதனால் கடவுள் என்றைக்குமே சோதிக்கிறவர் அல்ல. அவர் தன்னையே கொடுத்து உயிரையே கொடுத்தவர் நம்மளை கஷ்டப்படுத்துறதை அவர் விரும்புவாரா? நிச்சயமாக இல்லை. தெரியுங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இனி யாரும் அப்படி பேசாதீங்க. தேங்க்யூ.